அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கான்னு. அவங்களதான் சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவங்களதான் தேடி வந்தேன். ஒன்னு புரிஞ்சுக்கம்மா, அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த தம்பிக்கு மனைவியாக போறது நீதாம்மா. இப்ப நான் இங்க வந்தது கூட ஜக்கம்மா எனக்கு போட்ட உத்தரவு. அந்த தம்பி ரொம்ப நாளா தேடுற பொண்ணு நீதாம்மா. அதனால நீ இப்ப அந்த தம்பிக்காக யாரையும் தேடல, உன்னையே நீ தேடிக்கிட்டு இருக்க. நீ எவ்வளவு நாள் தேடினாலும், நீ எங்க போய் தேடினாலும், நீ தேடுற அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டா. எல்லா இடத்துலயுமே உன்னதான் நீ பாப்ப. ஜக்கம்மா போட்ட முடிச்சு இது. என்னம்மா நீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியல. இவ்வளவு விளக்கமா சொல்லி உனக்கு புரியலையா? அன்னைக்கும் சொன்ன, இன்னைக்கும் சொல்றேன். நீ அந்த தம்பிய கல்யாணம் கட்டிக்கிறது அந்த சாமி போட்ட முடிச்சு. அத மாத்தவே முடியாது. என் வார்த்தையை நம்புமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ நிக்கிற இடத்துல கிரகங்கள் சரியில்லை. கெட்ட சக்தி உன்னை நோக்கி வருதுமா. எந்த சக்தியாலோ உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருந்து நீ உடனே போயிடுமா. உனக்கு இங்க ஏதோ ஆபத்து இருக்கிறதா என் ஜக்கம்மா என் கருத்துல சொல்றா. போயிடுமா, போயிடுமா. நீ எவ்வளவு நாள் தேடினாலும் எல்லா இடத்துலயுமே உன்னதான் நீ பாப்ப. இந்த இடத்துல இருந்து நீ உடனே போயிடுமா. நீ நிக்கிற இடத்துல கிரகங்கள் சரியில்லை. கெட்ட சக்தி உன்னை நோக்கி வருதுமா. என்னது, ராதா சொன்ன இடம் இதானே? யாரையுமே காணுமே. எங்கடா போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாத்தல. எஸ் ஆயிட்டாலே.
பொண்ணா இருந்தப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல கார் மோத இருந்த ஒரு பையனை காப்பாத்தி அவனுக்கு நான் கொடுத்ததாச்சே. இப்போ இது எப்படி ஏன் ஹேண்ட்பேக்ல இருக்கு? என்கிட்ட அந்த காயின் இருக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. அப்புறம் எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லையே. ஒருவேளை அன்னைக்கு நைட் பார்ட்டில அர்ஜுன் சார் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு தேடினாரே, இதுதான் அந்த பொருளா இருக்குமா? என் ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தாரே, அப்போ இதுதான் அந்த பொருளா? ஆனா அவர் எதுக்கு இதை தேடணும்? அவர்கிட்ட எப்படி இந்த காயின் வந்துச்சு? இந்த காயின் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு கொடுத்ததுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரே, அது இதுதானா? நான் சின்ன வயசுல இந்த காயினை கொடுத்த அந்த பையனோட பேரு அர்ஜுனா. அப்போ அர்ஜுன் சார் தேடுற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தானா? கடவுளே, அந்த ஃப்ரெண்ட் அப்போ நிஜமாலே நான் தானா? அந்த குறி சொல்ற அம்மா சொன்னது எல்லாமே கரெக்ட் தானா? ஐயோ, அவங்கள நான் பார்த்தாகணுமே. அவங்கள நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இத்தனை நாள் அவர் கூடவே இருந்திருக்கேன். ஆனா நான் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு? ஆனா இது உண்மையா இல்லையான்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு முதல்ல நம்ம குறி சொல்ற அம்மாவை போய் பார்ப்போம். ஐயோ, போன் உடைஞ்சு போச்சு. அவங்க வேற வந்துட்டாங்க. சீக்கிரம் அங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஏய், வாடா. சீக்கிரம் வாடா. ஏய், உடனே வாடா. ஏய். வாடா. சா. லெஃப்ட். சார். 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 சுந்தரா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு மேடம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன சில ரவுடிங்க துரத்துறாங்க சார். சார், சார், உடனே கார் எடுங்க சார். ஓகே ஓகே ஓகே. போற வழியில சொல்றேன். வசுந்தரா மேடம், யார் அவங்க? உங்களை எதுக்கு துரத்துறாங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நல்ல வேலையா ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் இந்த பக்கமா வந்தேன். நான் வராம இருந்தா என்னவா இருக்கும்? பேசுங்க பேசுங்க வசுந்தரா. அங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனந்த் சார். எதுக்காக என்ன விரட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. சரி, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த இடத்துல வச்சு அவங்க உங்களை துரத்துறதுக்கான காரணம் தெரிஞ்சிடும்ல. அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை என்கிட்ட ஃபோன்ல பேசினா. பேரு ராதான்னு சொன்னா. இங்க வந்து அவளை மீட் பண்ணலான்னு சொன்னா. அதை நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஏங்க, இந்த மாதிரி இடத்துக்கு இப்படி தனியா வரலாமா? அர்ஜுன் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி தனியா வந்தா என்னங்க அர்த்தம்? இந்த ரவுடிங்க யாரு? உங்களை எதுக்கு துரத்துறாங்க? அதை சொல்லுங்க. தெரியல ஆனந்த் சார். இதோ பாருங்க வசுந்தரா மேடம், இப்போதான் கம்பெனியில பெரிய பொசிஷன்ல இருந்து 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க உங்க மேல எவ்வளவு கோவத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி டைம்ல இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டா என்னங்க அர்த்தம்? ஆனந்த் சார் கிட்ட அர்ஜுன் சார் தேடுற பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான்ற விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம். நாமளே எதுவும் சொன்னா நம்புவாங்களான்னு தெரியல. ஏற்கனவே இது சம்பந்தமான விஷயம் எல்லாம் ரகசியமா இருக்கட்டும்னு பெரிய மேடம் சொல்லியிருக்காங்க.
அதனால அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். வசுந்தரா மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆனந்த் சார்? சொல்லுங்க. இப்போ நாம ஓவியர் ரவிவர்மனோட இடத்துக்கு போகணும். என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா? ஷூர், கண்டிப்பா போலாம். ஆனந்த் சார், கொஞ்சம் வேகமா போறீங்களா? சரி, போறேன். சொல்லு, அவளை முடிச்சிட்டியா? இல்ல மேடம், நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம், அவ தப்பிச்சிட்டா மேடம். உங்கட தடி முண்டங்களா, ஒரு பொண்ணை காலி பண்ண முடியல? நீ எல்லாம் ஒரு ரவுடி. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? போனை கட் பண்ணு. சரி, ஓகே, அனுப்பிடுறேன். பிரதர், கொரியர் பத்தி டீடைல்ஸ் வேணும். என்ன கொரியர்? யாருக்கு அனுப்புனீங்க? நான் எந்த கொரியர் அனுப்பல. என் பேர்ல மிஸ்டர் ரவிவர்மன் ஆர்டிஸ்ட், அவர் புக் பண்ணியிருக்காரு கொரியர். நான் வீட்டுக்கு போறது கொஞ்சம் லேட் ஆகும் சார். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அது இமீடியட்டா வேணும். அது இங்கே டெலிவரி பண்ண முடியுமா சார்? அந்த கொரியர் ரிசிப்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல சார். உங்க பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் சொல்லுங்க, செக் பண்ணி பார்க்கறேன். அர்ஜுன் ராஜசேகர், ஈசிஆர் ரோட். இருங்க சார், என்ன ஸ்டேட்டஸ்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். ப்ளீஸ். ஆமா சார், மிஸ்டர் ரவிவர்மா ஆர்டிஸ்ட்ன்ற நேம்ல புக் ஆயிருக்கு. அதான். ஆனா அது டெலிவரிக்கு போயிடுச்சு சார். என்ன சார், அதுக்குள்ள அனுப்பிச்சிட்டீங்க டெலிவரி? லோக்கல் கொரியர்லாம் உடனே கொடுத்து விட்டுரும் சார். உங்களுக்கு வேணும்னா எங்க கொரியர் பாய் நம்பர் தரேன். பக்கத்துல எங்கயாவது இருந்தாருன்னா ஃபோன் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ப்ரூஃப் காட்டிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அவர் நம்பர் கொடுங்க. 900 98 313 சார். சார், அவர் ஃபோன் பிக்கப் பண்ணல சார். அவரு சார் இப்ப பைக்ல போயிட்டு இருப்பாரு, அதான் எடுக்கல போல. மதியத்துக்குள்ள டெலிவரி ஆயிடும் சார். நீங்க வீட்டுக்கு போய் வாங்கிக்கோங்க சார். ஓகே சார். ரவி சார் இருக்காரா? சாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என்னாச்சு? இப்ப வரீங்க? திடீர்னு மயக்கம் ஆயிட்டாரு. அர்ஜுன் சார் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கா? அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தி ஃபோன் பண்ணி என்ன வர சொல்றா. அங்க போனா என்ன ரவுடிங்க விரட்டுறாங்க. என்னோட ஹேண்ட்பேக்ல காயின் இருக்கு. நான் தான் அவர் தேடுற அந்த பொண்ணுங்கிறதுக்கான முக்கியமான ஆதாரம் அது. இங்க வந்து பார்த்தா ரவி சார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் படம் வரைஞ்சிட்டாரா இல்லையா, அந்த படத்துல இருக்கிற உருவம் யாரோடது, இது எதுவுமே தெரியலையே. கடவுளே, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கே. நான் சந்தோஷப்படுறதா இல்ல ஆச்சரியப்படுறதா? நடக்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே புரியலையே. என்னாச்சு வசுந்தரா மேடம், ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ரவி சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சரி, வாங்க போலாம். சார். சொல்லுங்க மேடம். சார், ஆர்டிஸ்ட் ரவிவர்மா கிட்ட இருந்து எங்க வீட்டுக்கு அர்ஜுன்ங்கிற பேருக்கு ஒரு கொரியர் புக் ஆயிருக்கு. அதை உடனே தர முடியுமா? மேடம், நீங்க அர்ஜுன் சாருக்கு என்ன வேணும்? ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, இப்பதான் அர்ஜுனுங்கிறவர் வந்து அந்த கொரியரை கேட்டுட்டு போனாரு. டெலிவரி பாய் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னேன். இப்போ நீங்களும் வந்து அதே கொரியரை கேக்குறீங்க. சார், அந்த டெலிவரி பாய் நம்பர் தர முடியுமா? இல்லங்க, கொரியர் அர்ஜுனுங்கிற பேருக்கு தான் புக் ஆயிருக்கு. ஒன்று சம்பந்தப்பட்ட அட்ரஸ்க்கு டெலிவரி செய்வோம், இல்லைனா
சம்பந்தப்பட்ட ஆளு ப்ரூஃபோட கேட்டாதான் கொடுப்போம், வேற யார்கிட்டயும் கொடுக்க மாட்டோம் மேடம். இல்ல சார், அதுல ஒரு முக்கியமான பேப்பர் ஒண்ணு இருக்கு சார். நாங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். டெலிவரி பாய் வீட்டுக்கு போகலனா நாங்க அர்ஜுன் மாமாவை அழைச்சிட்டு போய் வாங்கிக்கிறோம். அந்த டெலிவரி பாய் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா சார்? சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். 9009830313. தேங்க்யூ சார். ஓகே. போன் அவர் எடுக்கலாமா? இப்ப என்ன பண்றது நக்ஷத்ரா? வசுந்தரா வேற தப்பிச்சிட்டா. இப்ப கொரியர் வேற வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அர்ஜுன் வேற வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கான். அர்ஜுன் கையில அது மட்டும் கிடைச்சிட்டா நம்ம திட்டம் எல்லாம் வீணா போயிடும். சரி வா. அத்தை, இன்னைக்கு என்னன்னே தெரியல, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு சுச்சி. நம்மளோட இத்தனை வருஷ தவிப்புக்கு ஒரு முடிவு வரப்போது அத்தை. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். என் மகனோட நிறைஞ்ச வாழ்வு வாழ உனக்கு கொடுத்து வைக்கல, அதுல எனக்கு ஏமாற்றம் தான். ஆனா அந்த நேரத்துல உனக்கு ஏற்பட்ட இழப்ப கூட பார்க்காம நம்ம குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைச்ச பாரு. இப்படி ஒரு மருமகை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அம்மாவுக்கு அறிவே இல்ல, பெருசா மருமக புகழ பாடுத. அல்ப ஆயுசுல அண்ணனை வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன். இது என்னன்னா அவளை புகழுது. மவன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணும்னு நினைக்கிற மாமியார் தான் நான் பாத்திருக்கேன். ஏன் அம்மா என்னடானா மகன் போனாலும் பரவாயில்ல, மருமக நல்லா இருக்கணும்னு நினைக்குத. விட்டுடுவேனா? பார்க்கலாம். ஹாய் பப்பி. ஹாய் அத்தை. ஹாய் மாம். வாட் ஹேப்பன்? ஏன் அழுவுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீங்க கன்ஃபார்மா ஃபீல் பண்றீங்க, அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்? உனக்கு என்ன புரியுது? ரவிவர்மா என்னுடைய ஃப்ரெண்டோட டிராயிங்க வரைஞ்சி முடிச்சிருப்பாரு. அதை நான் போய் வாங்கிட்டு வருவேன். வருங்கால மருமகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கலன்னு கண் கலங்குறீங்க. பப்பிமா, நான் கரெக்டா சொன்னா? கரெக்டா சொன்ன டார்லிங். அவர் அந்த டிராயிங்க வரைஞ்சிட்டாரப்பா, ஏன் வாங்கிட்டு வரல? மா, அவர் வரைஞ்சிட்டாரு. நான் அவருடைய ஆர்ட் கேலரிக்கு போயிருந்தேன்னா சடனா பார்த்தா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அச்சச்சோ. அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன் நானு. அவருக்கு இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையேப்பா. அந்த டிராயிங் என்னாச்சுப்பா? அம்மா, அவர் அவருடைய அசிஸ்டன்ட் வச்சு அந்த டிராயிங்கை நம்ம கொரியர் பண்ணிட்டாரு. அது எந்த நேரமானாலும் நம்ம வீட்டுக்கு வந்துரும். நீ ஏதேதோ சொல்லும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. மா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. நீங்க எப்போ ஆசைப்படுவீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடணும்னு, கும்பிடலாமா? ரெடி, வாங்க. அண்ணி, எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது நடக்கணும்னு தானே பிரார்த்தனை பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் தேடுற அவன் ஃப்ரெண்டோட டிராயிங் வீட்டுக்கு வந்துரும்.